வணக்கம். நான் உங்கள் ஆத்ம நண்பன் பேசுகிறேன். பிரம்மஸ்ரீ தவத்திரு திருச்சிற்றம்பல சாது சித்தர் என்னோட குருநாதர் அவர்களோட பொற்பாதங்களை வணங்குறேன். நம்ம மனித வாழ்க்கையில் கர்மாக்களை ரொம்ப ரொம்ப கம்மி பண்ணி முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் அடுத்தவங்களுக்கு ஒரு உபயோகமாக இருந்து நல்லதை பண்ணிட்டு வாழ்ந்து வந்தோம்னா மட்டும்தான் நம்மளோட வாழ்நாள் முடிஞ்சதையும் நம்ம நிம்மதியாகவும் அமைதியாகவும் எந்த ஒரு வலி வேதனை இல்லாமல் இந்த உடலை விட்டு பிரிஞ்சு போக முடியும். இந்த வாழ்கிற காலத்தில் நம்ம நிறைய கர்மாக்களை சேர்த்திக்கிறோம். அதில் ரொம்ப பிரதானமாக சொல்லக்கூடக்கூடிய ஒரு கர்மா என்ன, புறம் பேசுதல், ஒருத்தங்களை பற்றி பேசுறது. இப்போ இந்த வாழ்க்கையில் மற்றவங்களை பற்றி பேசாமல் எப்படி சார் இருக்க முடியும்? கண்டிப்பாக பேசித்தான் சார் ஆக முடியும் அப்படின்னா அது உண்மைதான். இந்த கருட புராணத்துலேயும் ஆகட்டும், பழைய இதிகாசங்கள் புராணங்களில் இந்த விஷயங்களை பற்றி அதிகமாக பேசப்பட்டிருக்குது. ஏன்னா கர்மாவை அதிகமாக சேர்த்திக்கக்கூடிய விஷயத்தில் பொருள் தன்மையை தாண்டி பேச்சு வழக்கிலையும் மனதாலையும் வாக்காலையும் சொல்லாலையும் உபயோகப்படுத்தக்கூடிய இந்த விஷயத்தை தான் கர்மா கொஞ்சம் அதிகமாகவே மனுஷங்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துது. அதெல்லாம் என்ன பேசப்பட்டிருக்குது அப்படின்னா, ஒருத்தங்களை பற்றி பேசலாம், ஆனால் அவங்க என்ன செயல் செஞ்சாங்க, அவங்க என்ன வார்த்தைகளை பேசினாங்க அப்படிங்கிறத நீங்கள் கூட இருந்து பார்க்காத வரைக்கும் அதை நம்பாதீங்க, அதை பரப்பாதீங்க, அவங்கள பற்றி குறை சொல்லாதீங்க. ஏன்னா இப்போ நான் ஒரு விஷயத்த செய்கிறேன் அப்படின்னா நீங்கள் என் பக்கத்தில் இருந்து பார்த்தீங்கன்னா மட்டும்தான் அது உண்மை. அதான் ஒரு பழமொழி கூட இருக்குதே, கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெய். ஸோ ஒரு விஷயத்தை நம்ம ப்ராப்பராக என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அதை பற்றின விஷயங்களை பேசுகிறதாகட்டும் இல்லை பரப்புறதாகட்டும் பண்ணும்போது அது கண்டிப்பாக நல்ல விஷயமா இருக்கும். ஆனால் என்ன நடந்ததுன்னே தெரியாமல் ஒருத்தங்களை பற்றி குறை சொல்கிறது பெரிய பாவம், அது கர்மத்தை அதிகப்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை நான் இப்படி சொன்னால் உங்களுக்கு புரியாதுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு புகழ்பெற்ற ஒரு புராண கால கதை ஒன்று இருக்குது. ரொம்ப 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 எனக்கு மனசுக்கு பிடிச்ச நெருக்கமான கதை. அந்த கதை சொன்னேன்னா கண்டிப்பாக நான் சொல்ல வர விஷயம் உங்களுக்கு என்னென்னு கிளியராக புரியும். ஒரு ஊரில் ஒரு அரசர் இருந்தாராமா. நல்ல ஆன்மீக செயல்பாடுகளில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய அந்த அரசர் அன்னதானம் பண்ணுறது, இந்த மாதிரி சத்சங்கங்கள் வைக்கிறது, பெரிய ஞானிகளை கூட்டிகிட்டு வந்து பேச வைக்கிறது, இந்த மாதிரி நிறைய மக்களுக்கு நல்ல விஷயங்கள் பண்ணிட்டு இருந்தார். அந்த அரசரை அந்த ஊர் மக்களே புகழுவாங்க, எவ்வளோ நல்ல அரசர்னு. மாதத்துக்கு ஒரு முறையோ 2 முறையோ தொடர்ந்து அன்னதானமும் பண்ணிட்டு இருப்பார் அந்த அரசர். ஸோ இப்படி போயிட்டு இருக்கிற ஒரு காலத்தில் 2 அந்தணர்கள் ஏதோ ஒரு ஊர்லேருந்து வர்றாங்க. நம்ம அரசர்கிட்ட அவரை பார்த்து சந்தித்து அவர் கொடுக்குற அன்னதானத்தை வாங்கி வயிறார சாப்பிட்டுட்டு போகணும்னு சொல்லிட்டு 2 அந்தணர்கள் வர்றாங்க. அன்றைக்கி ஒரு நல்ல சிறப்பான நாள் போல் இருக்குது. அதனால் அரசர் தடபுடலாக விருந்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருந்திருக்காரு. அப்போ அந்த சமையல் அறைக்கு அரசர் சொல்கிறார் அந்த சமையல் பண்ணுறவங்க கிட்ட, இன்றைக்கி சாப்பாடு ரொம்ப அருமையாக இருக்கணும், நல்ல பெரிய பாத்திரத்தில் சாப்பாடு பண்ணுங்க, நிறைய பேருக்கு நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் கண்ணாலேயே பக்கத்தில் நின்று சாப்பாடு சமைக்கிறது எல்லாத்தையும் பார்க்குறாரு. பெரிய பாத்திரத்தில் சமைக்கப்பட்ட சாப்பாடு கொடுக்கறதுக்காக வெட்ட வெளியில் கொண்டு வைக்கப்படுது. ஸோ சமையல்காரங்க அதெல்லாம் நல்லபடியாக பார்த்துட்டாங்க. அரசரும் பார்த்துட்டார். அரசரும் அரசவைக்கு போயிட்டாரு. சமையல்காரங்க அடுத்த வேலை பரிமாறக்கான வேலைகளுக்கெல்லாம் தயாராக இருக்கிறாங்க. இந்த சமயத்தில் எங்கேயோ இருந்து வந்த ஒரு பருந்து தரையில் ஊர்ந்து போய்கிட்டு இருக்கிற பாம்பை கொத்தி தன்னோட 2 கால்களால் அதை பிடிச்சு அப்படியே வானத்தில் பறந்து போயிட்டு இருக்குது. அந்த சமயத்தில் இந்த கழுகு ரொம்ப அழுத்தம் கொடுத்ததுனால அந்த பாம்பு வாயை கொஞ்சம் அழுத்தம் பண்ணதுனால அதிலிருந்து கூட வந்த அந்த 2 சொட்டு விஷம் பாய்சன் என்ன ஆகுதுன்னா மேலே போயிட்டு இருக்கும்போது அப்படியே கீழே அந்த பாத்திரத்தில் விழுந்துருச்சு. இந்த மாதிரி நடக்கிற விஷயத்த அங்கே இருக்கிற சமையல்காரங்களோ பரிமாறுறவங்களோ அரசரோ பார்க்கறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ அது அந்த சாப்பாடோட கலந்துருச்சு. இப்போது இந்த அன்னதானம் ஆரம்பிக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் இருக்கிறதுக்கு முன்னாடியே இந்த 2 அந்தணர்களும் அந்த இடத்துக்கு சேர்ந்துடுறாங்க. ஸோ இந்த 2 அந்தணர்கள் சேரக்கு முன்னாடி கூட கேட்குறாங்க 2 பேர்த்துக்கிட்ட, எங்கெங்க அன்னதானம் போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வழிகாட்டுறவங்க காமிக்கிறாங்க. இப்படி போய் அப்படி போனீங்கன்னா அந்த இடத்த அடைஞ்சிடலான்னு 2 பேர் வழி காமிச்சு கொடுத்துட்றாங்க. அந்தணர்கள் சரியான நேரத்துக்கு சேர்ந்துடுறாங்க. அந்த 2 அந்தணர்கள் தான் அங்கே இருக்கிறாங்க, பாக்கி யாரும் வரல. ஏன்னா அன்னதானம் பண்ணுறது கொஞ்சம் லேட் ஆகும். அந்த அந்தணர்கள் அந்த சாப்பாடை வாங்கி சாப்பிட்டுட்டு அந்த விஷம் ஏறிய சாப்பாடு சாப்பிட்டதுனால இம்மீடியட்டாக இறந்தும் போயிடுறாங்க. அரசருக்கு இந்த விஷயம் தெரிய வருது. அரசர் வராரு, அரண்மனை வைத்தியரை கூட்டிகிட்டு வராரு, பார்க்குறாரு, அவங்க இறந்துடுறாங்கன்னு சொல்லிடுறாங்க. இம்மீடியட்டாக அந்த உணவை செக் பண்ண சொல்கிறாங்க. பார்த்தா உணவில் விஷம் கலந்துருக்குன்னு. ஸோ இதுக்கான அங்கே என்னென்னலாம் நடந்திருக்குதுங்கிற இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிச்சிருச்சு. இப்போது இந்த சீனை இப்படியே கட் பண்ணிடலாம், மேலுலகத்துக்கு இப்போ வந்துடுங்க. எங்கள் யம தர்ம ராஜாவும் அங்கே சித்திரகுப்தனும் இதை பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ சித்திரகுப்தன் கேட்குறாரு, சாமி நான் இந்த பாவ கணக்கை யார் மேலே எழுதுறது அப்படின்னு சொன்னதையும் சித்திரகுப்தன் விளக்கம் கொடுக்குறாரு. நான் எப்படி சாமி இந்த பாவ கணக்கை எழுதுறது? ஏன்னா அந்தணர்கள் 2 பேர் ரொம்ப பாவமானவங்க, அவங்க நல்லவங்க, வறுமையில் இருக்கிறவங்க, அவங்க அன்னதானம் வாங்குறதுக்காக வந்திருக்காங்க.
அவங்களுக்கு வழிகாட்டின 2 பேருக்கு மேலே இந்த பாவக்கணக்கை எழுதுறதா? ஏன்னா அங்கே சாப்பாடு கொடுக்குறாங்கன்னு சொன்னவங்க 2 பேர், அவங்க மேலே பாவக்கணக்கு எழுதுறதா? இல்லை இந்த சாப்பாட்டை சமைச்சவங்க மேலே பாவக்கணக்கு எழுதுறதா? இல்லை அந்த பருந்து, அந்த பாம்பை தூக்கிட்டு போன பருந்து மேலே இந்த பாவக்கணக்கு எழுதுறதா? இல்லை அந்த பாம்பு மேலே இந்த பாவக்கணக்கை எழுதுறதா? இல்லை இத்தனை விஷயங்களையும் அரேஞ்ச் பண்ணிட்டு இருந்த அந்த அரசர் மேலே பாவக்கணக்கை எழுதுறதா? யாருக்கு சரியான தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது யம தர்மராஜா இவ்வளவு நேரம் சித்திரகுப்தன் சொன்ன விஷயம் எல்லாம் பொறுமையாக கேட்டுட்டு பதில் சொல்றாரு. அவங்க எல்லாருமே கள்ளம் இல்லாதவங்க, கள்ளம் கபடம் இருக்கக்கூடிய மனிதனால தான் இந்த விஷயத்தை பண்ண முடியும். அதனால தயவு செஞ்சு வெயிட் பண்ணுங்க. ஏன்னா இந்த விஷயத்துக்கு அவங்க யாருக்குமே நம்ம தண்டனை கொடுக்க முடியாது, பாவக்கணக்கை சேர்த்த முடியாதுன்னு சொல்லிடுறாரு. சித்திரகுப்தனும் சரின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. மாதங்கள் கடந்துருச்சு. அதுக்கப்புறம் ஒரு ஃபைன் டே அரசர் மறுபடியும் அன்னதான திட்டத்தை ஆரம்பிக்கிறாங்க. அப்போ நிறைய பேர் எல்லாரும் வந்து சாப்பிட்டுட்டு போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டு நிறைய பேர் வர ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த சமயத்தில் எப்போவுமே அந்த ஊரில் மண்பானை செய்யக்கூடிய ஒரு பெண்மணி இருப்பாங்க. எப்போ பார்த்தாலும் அடுத்தவங்கள புறம் பேசுறது, அடுத்தவங்களை பற்றி சொல்கிறது. இப்போ அந்த பெண்மணிக்கிட்ட ஒருத்தவங்க வந்து உங்களுக்கு தெரியுமா அந்த ஆள் இந்த மாதிரி அப்படின்னு சொன்னால் அந்த ஆள் எந்த மாதிரின்னு அந்த அம்மா கவலைப்படாது. அந்த அம்மாவுக்கு என்ன விஷயம் கேள்விப்பட்டாங்களோ அந்த விஷயத்தை பற்றி புறம் பேசுறது, அந்த ஆளை பற்றி தப்பாக பேசுறதுனால ஆமாம் அப்படி இப்படி இல்லாது போல் அதெல்லாம் ஊர் பூரா பரப்புற வேலையே அந்த அம்மா பார்த்துட்டு இருந்துச்சு. இந்த மாதிரி சூழ்நிலையில் ஒரு நாள் அந்த அன்னதான திட்டம் ஆரம்பித்த அந்த ஃபைன் டே ஒரு 5-6 பேர் வந்து இந்த அம்மா கிட்ட கேட்குறாங்க, அம்மா இங்கே வந்து அரசர் வந்து அன்னதானம் போகிறாரு, எங்கம்மா கொஞ்சம் வழி சொல்லுங்கன்னு சொல்லதையும் இந்த அம்மா எப்பவும் போல் இருக்கக்கூடிய அந்த தோரணையிலையும் கர்வத்திலையும் தனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனை ஆராய்ச்சி பண்ணாமல் அந்த அம்மா வாய் வழியாக என்ன வார்த்தை சொல்லிடுச்சு அப்படின்னா, எது போன மாதம் விஷத்தை கலந்து 2 அந்தணர்களை கொண்டு போட்டானே அரசன், அந்த அரசன் கொடுக்குற அன்னதானத்துக்காக நீங்கள் போகிறீங்க, போங்க இப்படி போங்க, அப்படி போனீங்கன்னா 4வது தெருவத்தில் அங்கே தான் கொடுக்குறேன் போய் வாங்கிக்கிங்க அப்படின்னு சொல்லி முடிச்சது. இந்த அம்மா அப்படியே கழுத்தை பிடிச்சிட்டு அங்கேயே செத்து போயிடுது. சித்திரகுப்தன் கிட்ட இப்போ நம்ம வருவோம். சித்திரகுப்தன் திடீர்னு யமதர்மங்கிட்ட ஓடி வர்றாரு. சாமி என்ன கணக்கிலே இல்லாமல் ஒரு அம்மாவை தூக்கிட்டீங்க, எனக்கு சொல்லவே இல்லை அப்படின்னு. அதுக்கு சொன்னாராமா, உன்னை நான் காத்திருக்க சொன்னேன்ல, இதுக்கு தான். என்ன சாமி எனக்கு புரியல அப்படின்னு சொன்னாராமா, அரசர் ரொம்ப நல்லவர், அவர் நல்ல விஷயங்களை செஞ்சார், எல்லாத்துக்கும் அன்னதானம் கொடுத்தாரு, பசியை போக்குனாரு, ஆன்மீக விஷயங்களை பண்ணார், அவர் கூட சமையல் பண்ண அவங்க வாலண்டியர்ஸ் எல்லாம் நல்ல மக்கள் பசியாரணுங்கிறதுக்காக வேலை செஞ்சாங்க. அது மட்டும் இல்லாமல் வழிகாட்டினவங்க, ஒரு 2 உசுறு போய் சாப்பிடணுங்கிறதுக்காக வழிகாட்டினவங்க அவங்களும் நல்ல மனுஷங்க. ஸோ இந்த பாம்பு அதுக்கு என்ன தெரியும், பாவம் அது பாட்டுக்கு ஊர்ந்துட்டு போயிட்டு இருந்துச்சு. அதை வந்து ஒரு பருந்து பிடிச்சிது. பருந்து மேலே தப்பு சொல்ல முடியாது, ஏன்னா பருந்தோட இறை தான் பாம்பு, அதுதான் பிரபஞ்சம் படைச்சு வச்சிருக்கு. அது என்ன பண்ணும், அதனோட இறை அதுக்கு அவிட்டு போகுது, தெரியாமல் அந்த விஷம் விழுந்துருச்சு. யாரு மேலேயும் தப்பு இல்லை. ஆனால் ஒரு 2 பேர் இறந்துட்டாங்கன்னா கூட சம்பந்தமே இல்லாமல் ஒருத்தருக்கு நீங்கள் எப்படி சாமி தண்டனை கொடுக்கலான்னு சொல்லி சித்திரகுப்தன் கேட்கும்போது அப்போ யம தர்மராஜர் பதில் சொல்கிறாரு, அந்த பொம்பளைக்கு நான் ஏன் தண்டனை கொடுத்து மேலே கூட்டிகிட்டு வந்தேன்னா, இத்தனை வருஷமாக அந்த பொம்பளை நான் கவனிச்சிட்டே இருக்கிறேன். யாராவது பற்றி ஏதாவது அந்த பொம்பளை கேள்விப்பட்டா ஆராய்ஞ்சு அறிஞ்சு பதில் சொல்லாமல் அந்த பொம்பளை கருமாவை ஏற்றிக்கிட்டே இருந்துச்சு. பிரியமானவர்களே, இந்த பாயிண்ட்டை மட்டும் நல்லா கவனிங்க. யம தர்மராஜன் என்ன சொல்கிறாருன்னா, கருமாவை ஏற்றிக்கிட்டே இருக்குது. அந்த பொம்பளை என்னதான் நல்லது பண்ணினாலும், அன்னதானம் பண்ணியிருந்தாலும், ஆன்மீக விஷயங்களை கலந்திருந்தாலும், இந்த கர்மாவை அந்த பொம்பளை ஏற்றிக்கிட்டு இருந்துச்சு. என்ன, ஒருத்தங்களை பற்றி சொன்னால் ஆராய்ச்சி அறியாமல் அந்த பொம்பளை வார்த்தையை விட்டதுனால தான் மொத்தமாக பார்த்து இன்றைக்கி நான் தூக்கிட்டேன் அப்படின்னு. பிரியமானவர்களே, நான் ஏன் இந்த கதையை சொன்னேன்னா, நம்ம கூட இருக்கிறவங்க இப்போ அப்படித்தான், நம்மளை ஏமாத்துறவங்க, முதுகுல குத்துறவங்க, நம்ம கூட இருந்து குழி பறிக்கிறவங்க எல்லாரும் இப்படித்தான் நம்ம கூடயே நல்லவங்க மாதிரி இருப்பாங்க. நம்மளை பற்றி யாராவது எதாவது சொன்னால் பிளைண்டாக கேட்டுக்குவாங்க. நம்மக்கிட்ட வந்து ஏங்க என்னங்க நடந்துச்சு, உங்களை பற்றி இப்படி சொல்கிறாங்க, இது உண்மையா பொய்யா எனக்கு சொல்லுங்க அப்படின்னு 2 பக்கம் கேட்கறதுக்கு இங்கே இருக்கிறவங்க தயாராக இல்லை. ஒரு பக்கத்தில் கேட்டுட்டு தனக்கு தான் தெரியும், தான் தாங்கிற கர்வத்தில் அதை எப்படியாவது ஸ்ப்ரெட் அவுட் பண்ணிடுறோம். நான் நல்லவன், நான் ஒழுக்கமானவன், எனக்கு நான் வந்து எல்லாத்துக்கிட்டையும் நல்லதாக இருப்பேங்கிற ஒரு கர்வத்திலையும் ஆணவத்திலையும் பண்ணுற விஷயம் இப்போவும் சொல்கிறேன், இப்போ தெரியாது, கர்மாக்களை ஏற்றி குவிச்சிட்டே இருக்கும். நம்ம நல்லா இருக்கிற சமயத்தில் நம்மளை யம தர்மம் தூக்கிடுவான். இதை பயமுறுத்துறக்கோ யம தர்மம் தூக்கிடுவாங்கிற ஒரு இதுக்காக சொல்ல வரல நான். நமக்கு இந்த உலகத்திலிருந்து உயிர் பிரியும் போது நிம்மதியாக ஆனந்தமாக அமைதியாக பிரியணும். அந்த சமயத்தில் வலி வேதனையும் ரொம்ப சிரமப்பட்டு போகக்கூடாது, இந்த கர்மா வழி வகுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் சொல்கிறேன். இன்னொரு நல்ல சந்தர்ப்பத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.